அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எஸ்எஸ்சிக்கான ஃப்ரீ டெஸ்ட்டோட கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து தேர்ட் டெஸ்ட்ல நம்ம வந்து ரீசனிங் பார்ட்டு தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ஜிகே, அப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி இந்த 3 வீடியோவும் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. இப்போ அடுத்து ஃபோர்த் வீடியோவை நம்ம ரீசனிங் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்காரு ஒரு வரிசையில் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th இருக்காரு, லாஸ்ட்ல இருந்து 11th இருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட பொசிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன், லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th, லாஸ்ட்ல இருந்து 11th ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு -1. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 22 மைனஸ் 1ஓட வேல்யூ 21. ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல 39 பேர் இருக்காங்களாம். சரிங்களா? ஸோ அதுல சுரேஷ்ன்றவரு 7 ரேங்க் முன்னால் உள்ளார். யாருக்கு? அசோக்கை விட. சரிங்களா? சுரேஷ் இஸ் 7 ரேங்க்ஸ் அஹெட் ஆஃப் அசோக் இன் தி கிளாஸ் ஆஃப் 39 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? அசோக் ரேங்க் இஸ் 17th ஃப்ரம் தி லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரேங்க் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா இங்க 1, இங்க 39. ஸோ லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா இங்க 1, இங்க 39. ஓகேவா? இப்போ அசோக் வந்து எப்படி இருக்காருன்னா, அவரோட ரேங்க் வந்து லாஸ்ட்ல இருந்து 17 இருக்கு. ஸோ லாஸ்ட்ல இருந்து இங்க 17ல இருக்காரு. அடுத்தது அசோக்கை விட சுரேஷ் வந்து 7 ரேங்க் வந்து முன்னாடி இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப 7 ரேங்க் முன்னாடினா 17 + 7 வந்து 24. ஸோ இங்க வந்து 24. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க நடுவுல என்ன எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ அதை நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். லாஸ்ட்ல இருந்து ஸோ இங்க 17, இங்க 24. அப்ப இன்னும் இங்க நடுவுல ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஏன்னா 24ல 39 வரணுமா? இப்போ இந்த இடத்துல யாரோட ரேங்க் இருக்காங்க அப்படின்னா சுரேஷ் இருக்காரு. அப்போ சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப எத்தனாவதா இருப்பாரு? நடுவுல ஒரு 15 பேர் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 16ஆவதா இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ சதி இஸ் ஓல்டர் தென் ரேணு. ஓகேங்களா? சதி ரேணுவை விட மூத்தவள். ஸோ ஃபர்ஸ்ட் சதி, அடுத்து ரேணு. சரிங்களா? ஏன்னா அவங்க தான் மூத்தவங்க, அதனால நான் மேல கீழே அப்படி எழுதுறேன். ஓகேங்களா? அடுத்தது மாலா ரேணுவை விட இளையவள். சரிங்களா? ஸோ ரேணுவை விட மாலா இளையவள். ஸோ அதனால ரேணுவுக்கு அடுத்தது. சதியை விட பிரியா மூத்தவள். சரிங்களா? ஸோ அப்ப பிரியா வந்து இந்த சதின்றவங்களை விட மூத்தவங்களாம். இப்போ யார் பெரியவர்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? பிரியான்றவங்க தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே பெரியவங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 men இருக்காங்களா? ABCDE. ரீட் ஏ நியூஸ் பேப்பர். தி ஒன் ஹூ ரீட்ஸ் ஃபர்ஸ்ட் கிவ்ஸ் இட் டு சி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து பேப்பரை சிக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது தி ஒன் ஹூ ரீட் லாஸ்ட் ஹேட் டேக்கன் இட் ஃப்ரம் ஏ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 1 2 3 4 5. ஓகே. ஸோ யார் வந்து லாஸ்டா படிக்கிறாங்களோ அவங்க நியூஸ் பேப்பரை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏன்றவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா லாஸ்டா படிக்கிறவர் ஏன்றவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா ஏ வந்து 4th படிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்தது இ வாஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட் டு ரீட். ஸோ இ வந்து ஃபர்ஸ்ட்லயும் வர மாட்டாராம், லாஸ்ட்லயும் வர மாட்டாராம். ஸோ அதனால அந்த 2 பொசிஷனும் ஈக்கு கிடையாது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது there were 2 readers between A and B. சரிங்களா? ஸோ ஏவுக்கும் பிக்கு நடுவுல 2 பேர் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பொசிஷனை நம்ம கொண்டு வரணும். அப்ப ஏவுக்கும் பிக்கு ஏவுக்கு கீழே நம்ம கொண்டு வந்தோம்னா வராது. ஏன்னா பக்கத்துல தான் பி எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பொசிஷன் இல்லை. அப்ப ஏவுக்கும் பிக்கு நடுவுல 2 பேர்னா இந்த பொசிஷனை விட்டுட்டு இங்க எழுதலாமா பிஏ? சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. தி ஒன் ஹூ ரீட்ஸ் ஃபர்ஸ்ட் கிவ்ஸ் இட் டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப யார் படிச்சிருக்காங்கன்னா பி படிச்சிருக்காங்க. பி படிச்சுட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் வர மாட்டாங்களா, லாஸ்ட்லயும் வர மாட்டாங்களா? அப்போ இருக்கிறதே 2 பொசிஷன். ஒன்னு லாஸ்ட் பொசிஷன், இன்னொன்னு சென்டர் பொசிஷன். அப்ப கண்டிப்பா சென்டர்ல தான் இ வரணும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பொசிஷன்ல யார் வருவாங்கன்னா டி வருவாங்க. ஏன்னா டி மட்டும் தான் இன்னும் நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணல. ஸோ அப்போ கடைசியாக செய்தித்தாளை படித்த நபரை கண்டறிக. டி தான் வந்து லாஸ்டா படிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 65. அவுட் ஆஃப் 6 member panel சிட்டிங் இன் a row. சரிங்களா? U is the left of V. சரிங்களா? ஸோ V இங்க இருக்கிறாங்களாம். ஸோ V க்கு லெஃப்ட் சைடுனா இதுதான். ஸோ U இங்க இருக்கிறாரு. பட் ஆன் தி ரைட் ஆஃப் W. சரிங்களா? ஸோ V வந்து U வந்து W க்கு ரைட் சைடுல இருக்காங்களாம். அப்போ இங்க W வருமா? ஸோ இப்போ W க்கு ரைட் சைடுல U இருக்காங்க, V க்கு லெஃப்ட் சைடுல U இருக்காங்க. ஓகேங்களா? Who is sitting the right of X? ஓகேங்களா? அப்ப W எங்க சிட்டிங் அவங்களோட பொசிஷன்னா
எக்ஸுக்கு ரைட் சைடில் இருக்காங்க. அப்போ எக்ஸ் இந்த சைடு வந்தாதான் எக்ஸோட ரைட் சைடில் டபிள்யூ வருவாங்க. சரிங்களா? அப்புறம் அண்டு வந்துருச்சா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிட்டாங்க. ஒய் இஸ் தி சிட்டிங் ரைட் ஆஃப் இசட். ஸோ அப்போ இசட்டுக்கு ரைட் சைடில் ஒய் இருக்காங்க. ஹூ இஸ் தி சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இசட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா சாரி, ஒய் இஸ் அட் தி ரைட் ஆஃப் இசட். ஓகேங்களா? ஸோ ஒய் வந்து இசட்டுக்கு ரைட்டு, அப்புறமேட்டுக்கு எக்ஸுக்கு லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணுங்க. இசட் ஒய் எக்ஸ், அப்புறம் எக்ஸுக்கு அடுத்தது இங்கே டபிள்யூ இருக்காங்களா? ஸோ அந்த டபிள்யூ யூவி. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபைண்ட் தி மெம்பர்ஸ் சிட்டிங் ரைட் இன் தி மிடில். சரிங்களா? ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க? மொத்தம் 6 பேர் இருக்கிறதுனால மிடில் 2 பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸும் டபிள்யூ தான் மிடில் இருக்காங்க. ஆப்ஷன் பி. அதாவது ரைட் சைட்ல இருந்து யார் மிடில்னு பார்த்தா எக்ஸ் டபிள்யூ, லெஃப்ட் சைட்ல இருந்து யார் மிடில்னு பார்த்தோம்னா டபிள்யூ எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. ஓகேங்களா? ஸோ இன் ஏ ரோ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இதுதான் ஈஸ்ட், இதுதான் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? தீபிகா இஸ் தி 11th பொசிஷன் ஃப்ரம் தி வெஸ்ட். சரிங்களா? ஸோ இங்க இருந்து 11th யார் இருக்காங்கன்னா தீபிகா இருக்காங்க. அடுத்தது சுதேஷ் இஸ் 15th பொசிஷன் ஃப்ரம் தி ஈஸ்ட். சரிங்களா? ஈஸ்ட்ல இருந்து 15th இருக்காங்க யாருன்னா சுதேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த 15 இங்கேயும் வரலாம், அப்படின்னா இந்த சைடு கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இஃப் தே எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன். ஸோ 2 பேரும் பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சுதேஷ் வில் பி 19th பொசிஷன் ஃப்ரம் தி ஈஸ்ட் எண்ட். சரிங்களா? ஸோ ஈஸ்ட்ல இருந்து அவருக்கு என்னவாயிடுது? பொசிஷன் மாறிடுது. எங்கன்னா சுதேஷ் வந்து 9th போயிடுறாரு. சரிங்களா? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் இன் த ரோ. ஓகேங்களா? ஸோ அப்போ 9th இந்த இடத்துக்கு வந்துடுறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ சுதேஷ் என்ன ஆயிடுது? இந்த இடத்துக்கு வந்துட்டார், இன்டர்சேஞ்ச் ஆனதுனால. ஸோ ஆல்ரெடி சுதேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க இருக்காரு? 11th பொசிஷன்ல இருக்காரு. ஏன்னா தீபிகா ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th தானே இருந்தாங்க. இப்போ சுதேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல இருந்து 11th இருக்காரு, ஈஸ்ட்ல இருந்து 9th இருக்காரு. சரிங்களா? ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ வந்து ஒருத்தரோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோவுல மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சுதேஷ் மட்டும் எடுத்துக்கலாம். சுதேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சைட்ல இருந்து 9th ரேங்க், அடுத்தது ஈஸ்ட் சைட்ல இருந்து 11th ரேங்க். ஓகே, சாரி, வெஸ்ட்ல இருந்து 11th, ஈஸ்ட்ல இருந்து 9th. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு -1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 20, 20 - 1 வேல்யூ 19. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 67 வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் பத்தி இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய்னா, அதாவது மென்னுனா அதை நான் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவேன். இதுவே உமன் கேர்ளா இருந்தாங்கன்னா அதை சர்க்கிள்ல மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் பி. சரிங்களா? ஸோ பியோட பிரதர் தான் ஏவா. சரிங்களா? ஸோ பி ஏ. ஸோ ஏ தான் இதுல பிரதர். சரிங்களா? ஸோ பிரதர் சிஸ்டர்ஸ்னா சிங்கிள் லைன்ல சேம், அதாவது ஒரே ரோல வருவாங்க. இப்போ இவங்களுடைய அப்பானா இவங்களுக்கு மேல இருப்பாங்க, இவங்களுடைய பையன் அப்படின்னா இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரேஷன் நம்ம போடணும். சேம் ஜென்ரேஷனா சேம் லைன். இப்போ பிரதர் இல்ல இவங்களோட ஒய்ஃபா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தா ஈக்குவல் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஈக்குவல் சிம்பிள். பிரதர் அண்ட் பிரதர் இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்ல சிஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா, ஸோ பிரதர் சிஸ்டர் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம், மைனஸ் சிம்பிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் பி. பி வந்து என்ன ஜெண்டர்னு தெரியல, அதனால நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். எப்பயுமே ஜெண்டர் தெரியல, அதுக்கு நீங்க சர்க்கிளோ பாக்ஸோ மென்ஷன் பண்ணக்கூடாது. அடுத்து பி இஸ் தி பிரதர் ஆஃப் சி. இப்போ பியோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு, பி வந்து சியோட பிரதரா. ஓகேங்களா? ஸோ அப்போ இவரும் வந்து மென் தான். ஸோ அதனால பாக்ஸ். சி வந்து என்ன ஜெண்டர்னு தெரியல. இப்போ டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஏ. டி வந்து ஏவோட ஃபாதர், அப்போ இவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர். அடுத்தது based on the statement which of the following statement cannot be definitely true. சரிங்களா? சோ கண்டிப்பா எது வந்து இந்த 4 ஆப்ஷன்ல சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, B is the brother of A. சோ B வந்து A ஓட பிரதர். ஆமா, ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான். சோ அதனால A வந்து B ஓட பிரதர்னு சொன்னாலும் B வந்து A ஓட பிரதர்னு சொன்னாலும் கரெக்டான ஆன்சர் தான். சோ இது வந்து கரெக்ட். ஏன்னா cannot be definitely true தான் கேட்டிருக்காங்க. சோ எது வந்து தப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். C is the brother of A. ஓகேங்களா? சோ C வந்து A ஓட பிரதர்னு சொல்றாங்க. இந்த C வந்து பிரதராவும் இருக்கலாம், சிஸ்டராவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால 50-50 சான்ஸ் தான்.
அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, பி இஸ் தி பிரதர் ஆஃப் டி. ஸோ பி வந்து டியோட பிரதரா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, ஏன்னா பி வந்து டியோட சன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி கெனாட் பி ட்ரூ. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கட்டாயம் 100% ஃபால்ஸா இருக்கிறதுக்கு, தவறா இருக்கிறதுக்கு எது சான்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்தது ஏபிசி இஸ் தி டிஸோட சில்ட்ரன். அப்ப டியோட பசங்க தான் இவங்க 3 பேரும். ஆமா, கண்டிப்பா அது வந்து சன்னா இல்ல டாட்டரான்லாம் மென்ஷன் பண்ணல, அவங்களோட சில்ட்ரன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது காமனா இது வந்து 100% ட்ரூ. ஸோ ஏவும் டியும் 100% ட்ரூ, பி வந்து 100% ஃபால்ஸ், சி வந்து 50-50 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சியோட ஜெண்டர் தெரிஞ்சா சி வந்து தெரிஞ்சாதான் சி வந்து கரெக்டா தப்பான 100% நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா cannot be definitely true எதுனா பி தான். சரிங்களா? அடுத்தது, so சக்திவேல் says கணேஷ் mother is the only daughter of my mother. சரிங்களா? சோ கணேஷ் சொல்றா, சாரி சக்திவேல் சொல்றாராம் கணேஷனுடைய மதர். இப்ப இவர் தான் வந்து கணேஷ், இவங்களுடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. சோ சர்க்கிள் ஷேப்ல போட்டுக்கிறேன். கணேஷ் மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். சரிங்களா? சோ இவங்களுடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அப்போ இவர் தான் வந்து கணேஷ். இப்ப பாருங்க, கணேஷ் சொல்றாரு, சாரி சக்திவேல் சொல்றாரு கணேஷ் மதர் இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அப்ப என்ன அர்த்தம்? கணேஷும் சாரி சக்திவேல் இது, ஸோ சக்திவேலும் கணேஷோட மதரும் என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப இவங்க 2 பேருக்கு ரிலேஷன் பார்த்தோம்னா, ஸோ சக்திவேலோட சிஸ்டரோட பையன் தான் வந்து இந்த கணேஷ். அப்ப என்ன வரும்? மச்சான் வரும், இல்ல மைத்துனன் வரும். ஓகேங்களா? சோ ஆனா 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. சோ அதனால none of these. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, A என்பவர் B இன் சகோதரி. A is B's sister. சோ A வந்து B யோட சிஸ்டரா. சோ அதனால நான் A வந்து கண்டிப்பா வந்து ஒரு உமன், கேர்ள்னு தெரிஞ்சிச்சு, அதனால சர்க்கிள் போட்டேன். அடுத்து C is B's mother. ஓகேங்களா? C என்பவர் B இன் தாய். சரிங்களா? B யோட தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா C, அவங்களோட அம்மா. அடுத்தது E is D's mother. சார் நடுவுல நோட்டேன். D is C's father. C யோட ஃபாதர் தான் வந்து D. ஓகேங்களா? அடுத்தது E is D's mother. So D யோட மதர் E. ஓகேங்களா? Then how is A related to D? சரிங்களா? அப்ப A வந்து D க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அப்ப D ல இருந்து பாருங்க, D யோட மகளினுடைய மகள், அவங்க தான் A. அப்படின்னா என்ன? பேத்தின்னு அர்த்தம். சரிங்களா? கிராண்ட் டாட்டர். இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து क्वेश्चन நம்பர் 70 பாருங்க. சோ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. x minus b னா x is mother of z, அதாவது x minus z என்பது x என்பவர் z இன் தாய். சோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. சோ இத வச்சு தான் அவங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்களா, இத நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? சோ இப்போ m minus n, மைனஸ் வந்தா என்ன? இங்க m is mother of n. ஓகேங்களா? அப்போ m is mother of n. ஓகேங்களா? அடுத்தது மல்டிப்ளிகேஷன்னா இங்க n க்கும் t க்கும் தான் வந்து மல்டிப்ளிகேஷன். அப்ப இங்க n ன்னு சப்ஸ்டிட் பண்ணி இங்க t ன்னு போட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். n is father of t. சரிங்களா? சோ இவர் வந்து ஃபாதரா. ஓகேவா? சோ ஃபாதர் ஆஃப் t. t வந்து என்ன ஜெண்டர்னு சொல்லல. அடுத்தது t plus q. சோ plus q னா t is daughter of q. ஓகேங்களா? சோ t வந்து பாத்தீங்கன்னா டாட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து t வந்து ஒரு பெண். சரிங்களா? சோ அப்போ t is daughter of q. ஓகேங்களா? சோ அப்போ n உடைய டாட்டரும் t தான். n வந்து ஒரு மென். அடுத்தது q உடைய டாட்டரும் t தான். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா n ம் q ம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ n q வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன்னா n வந்து ஹஸ்பண்ட்னா q தான் வந்து ஒய்ஃப், அவங்களுடைய மகள் தான் வந்து t. சோ இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சார்ட் போட்டாச்சு. which of the following is not true? ஓகேங்களா? எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, எது சரியானது அல்ல. ஓகே, சோ ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். t is n's daughter. சரிங்களா? சோ t வந்து n ஓட டாட்டரா, இது கரெக்ட் தான். சரிங்களா? சோ தப்பான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. A ஆப்ஷன் ஆன்சர்ல அது ஆன்சரா வராது, ஏன்னா அது கரெக்ட். ஓகேங்களா? இதை எடுத்துக்காதீங்க.
அடுத்தது Q is wife of N. சரிங்களா? ஸோ N-னுடைய ஒய்ஃப் தான் Q. ஆமா, இதுவும் கரெக்ட். N is wife of Q. ஸோ N வந்து Q-னுடைய ஒய்ஃபா? தப்பு. N வந்து Q-னுடைய ஹஸ்பண்ட். அப்போ இதுதான் நீங்க ஆன்சரா எடுத்துக்கணும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் மீன்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ல எது தப்புன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது T என்பவர் M இன் பாட்டி. சரிங்களா? ஸோ D is grandmother of M. M is grandmother of T ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் D-யுமே வந்து தப்பான ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து B-யும் வந்து ஆன்சரா வரும், D-யும் ஆன்சரா வரும். சரிங்களா? ஸோ ஏதோ மிஸ்டேக்லாம் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ B-யும் D-யும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது தப்புன்னு கேட்டாங்கன்னா B-யும் வரும், D-யும் வரும். எது கரெக்ட்னு கேட்டாங்கன்னா A-வும் வரும், C-யும் வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஏதோ மிஸ்டேக்கா வந்திருக்கு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. ஸோ ஸ்னேகா புகைப்படத்தில் உள்ள நபரை காட்டி he is the father of my sister's brother. ஓகேங்களா? ஸோ இந்த மையின்ற ஆஃப் மையின்னு ஆரம்பிக்கிறதுல இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சார்ட்டை போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டர்ஸ் பிரதர், மை சிஸ்டர்ஸ் பிரதர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா. ஸோ எஸ் என்ன பண்ணிடுறேன். ஸோ இவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களும் சர்க்கிள் ஷேப்ல வருவாங்க. அவங்க சிஸ்டரோட பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே பிரதர் சிஸ்டர். ஓகேங்களா? he is the father of my sister's brother. அப்போ இவருடைய ஃபாதர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எனக்கு எனில் அந்த நபர் ஸ்னேகாவிற்கு என்ன உறவு? அப்போ ஸ்னேகா வந்து இவங்களோட சிஸ்டர், இவங்க இவங்களோட பிரதர். அப்போ இவங்க 3 பேருமே வந்து ஒருத்தருடைய பசங்க, சில்ட்ரன் தான். அப்போ இவருக்கும் ஸ்னேகாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகள் தான் இவங்க. அப்போ ஸ்னேகா அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அப்பா. சரிங்களா? அப்போ தந்தை. ஸ்னேகாவிற்கு அவங்க என்ன உறவு? தந்தை உறவு. Okay, so X introduce Y saying he is the husband of the granddaughter of the father of my father. ஓகேங்களா? ஸோ இவருடைய அப்பா ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? ஸோ இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இவர் யாரு? எக்ஸினுடைய அப்பா. ஓகேங்களா? அவங்க அப்பாவினுடைய தந்தையினுடைய ஓகேங்களா? சோ பேத்தியின் கணவர். இவருடைய பேத்தினா இவருடைய மகளா தான் வருவாங்க. சரிங்களா? சோ இங்க இருந்தே போட்டுக்கலாம். இவருடைய மகள். சரிங்களா? இவருடைய கணவர். அப்போ இவங்க 2 பேரும் என்னவா இருந்திருப்பாங்க? இவர் ஒண்ணு பிரதர் இல்லைன்னா சிஸ்டரா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவருக்கும் என்ன உறவு அதுதான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இவருடைய மச்சான். சரிங்களா? அவருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். ஸோ மச்சான்னு சொல்லுவாங்க, இல்ல மைத்துனன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இன் லா. ஸோ தமிழ்ல வந்து மைத்துனன், இங்க மைத்துனன் வரும். ஸோ சி ஆப்ஷன் வராது. ஸோ இங்கிலீஷும் தமிழும் வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி தான், அதாவது இது வந்து சில இருந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான அர்த்தம் நான் சைட்ல எழுதிடுறேன். பிரதர் இன் லா இங்கிலீஷ்ல. தமிழ்ல மைத்துனன். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. சரிங்களா? ஸோ M இஸ் தி பிரதர் ஆஃப் N. சரிங்களா? ஸோ M வந்து பிரதர்னு சொல்லிட்டாங்களா? ஸோ பாக்ஸ் வரணும். M இஸ் பிரதர் ஆஃப் N. N-க்கு வந்து என்ன ஜெண்டர்னு தெரியல, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ B இஸ் பிரதர் ஆஃப் N. சரிங்களா? ஸோ B வந்து N-னுடைய பிரதர். ஓகேங்களா? அடுத்தது M இஸ் பிரதர் ஆஃப் D. ஸோ M இஸ் பிரதர் ஆஃப் D. இப்போ D-னுடைய பிரதர். ஓகேங்களா? which of the following statement cannot be definitely true? சரிங்களா? ஸோ கண்டிப்பா எது தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் சார்ட் போட்டாச்சு. இப்போ பார்க்கலாமா? N இஸ் பிரதர் ஆஃப் B. ஓகேங்களா? M என்பவர் N-இன் சகோதரர், B என்பவர் N-இன் சகோதரர், M என்பவர் D-இன் சகோதரர். ஓகே, ஓகேங்களா? ஓகே, can be definitely true. ஸோ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சாரி, நான் எது ஃபால்ஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்க. ஸோ எது உறுதியாக அமையும் உறவு முறை? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, N இஸ் பிரதர் ஆஃப் B. ஸோ N வந்து B-னுடைய பிரதர்னு சொல்றாங்க. கண்டிப்பா 100% ட்ரூவா சொல்ல முடியாது. ஏன்னா 50-50 தான். N வந்து என்ன ஜெண்டர்னு தெரியல. அவங்க வந்து பிரதராகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ N இஸ் B-னுடைய பிரதர்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, N இஸ் பிரதர் ஆஃப் D.
ஸோ n வந்து d னுடைய பிரதர்னு சொல்றாங்க. ஸோ என்னோட ஜெண்டரும் தெரியல, d யோட ஜெண்டரும் தெரியல. ஸோ கண்டிப்பா இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க. d இஸ் தி பிரதர் ஆஃப் m. ஸோ d வந்து மேலா ஃபீமேலான்னு தெரியல, அதனால இதையும் சொல்ல முடியாது. m இஸ் பிரதர் ஆஃப் b. m வந்து b னுடைய பிரதரா கண்டிப்பா சொல்லலாம், ஏன்னா m வந்து ஒரு மேல். ஓகேங்களா? ஸோ அப்போ b னுடைய பிரதர் தான் m. ஓகேங்களா? ஸோ d-யும் n-ஐயும் யாரு மேலா ஃபீமேலான்னு சொல்ல முடியாது. அதில் n-ல ஸ்டார்ட் ஆகுறதையும் d-ல ஸ்டார்ட் ஆகுறதையும் கண்டிப்பா தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு கூட நீங்க ஷார்ட்கட்ல போட்டுக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பேப்பர் கட்டிங் இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது இது என்னன்னா வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா எது வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சி வரும். அடுத்தது வந்து எம்பெடட் ஃபிகர். சரிங்களா? ஸோ இந்த ஃபிகர் வந்து எதுக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்றது, அடுத்து வந்து ஸ்கொயர் கவுண்ட் பண்றது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 79 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேப்பரை மடிச்சு அதில் ஒரு ஹோல் போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதை திரும்ப பிரிக்கும் போது அந்த ஹோல் எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாமே வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மிரர் இமேஜ். மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் சேம் தான். ஸோ எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங்ல நம்ம பார்த்தாச்சு 20 கொஸ்டினும். ஸோ லாஸ்ட்ல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சரிங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 20 அன்னைக்கு வரும். கட்டாயம் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி எழுதிருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தெரியல, என்னால் வந்து அதை எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொஞ்சம் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலே போதும். உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க. யாரெல்லாம் அனுப்பிச்சிங்களோ அவங்களுக்குலாம் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் யாரெல்லாம் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி வரீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.